அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பியில் யூனிட் 3 அண்ட் 4 நியூ அண்ட் ஓல்டு சிலபஸ் கம்பேரிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நியூ தேர்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இதில் கூலும்ஸ் லா, காஸ் லா அண்ட் அப்ளிகேஷனில் நிறைய படிப்போம். ஸோ அதில் ஒரு 3-4 அப்ளிகேஷன் நம்ம வந்து படித்து வச்சுருக்கோம். ஸோ லாப்லாஸ் அண்ட் பாய்சன் ஈக்குவேஷன்ஸ், அதே மாதிரி மேக்ரோஸ்டாட்டிக்ஸில் ஆம்ப்ளா, மேக்னெட்டிக் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் பொட்டன்ஷியல் இதெல்லாம் முன்னாடி இருக்கிறது தான். மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, தி ஈக்குவேஷன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ், அதே மாதிரி லீனியர் ஐசோட்ரோபிக் மீடியன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னாடி படிக்கும்போது படிப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளே படிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் தியரம். ஸோ அதேமாதிரி டைரக்ட்ஸில் retarded potential, polarization, radiation from linear antenna, transmission lines, waveguides இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம படிக்கும்போது ப்ரீவியஸ் சிலபஸில் இது எல்லாத்தையும் நல்லாவே படித்து வச்சுருப்போம். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க டாபிக்ஸ்லாம் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நமக்கு கொஞ்சம் சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்ச மாதிரி தெரியும். பட் எல்லாமே அதே அங்கேயே இருக்கிறது தான். சில இந்த மாலிகுலர் போலரைசபிலிட்டி, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதில் அப்ளிகேஷன் குறைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம் வந்து இதில் வந்து கொடுக்கல. பட் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் வேரியேஷன் ஆகும்போது நமக்கு அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். வெக்டர் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வரும்போது அதை வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் அண்ட் சொல்யூஷன்ஸில் அது வரும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது முன்னாடி பழைய சிலபஸில் 6வது 7வது சாப்டர், அதாவது 7வது சாப்டராக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் 8வது சாப்டர் இருக்கக்கூடியது இங்கே வந்து 4வது சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்றது டாபிக் எடுத்திருக்காங்க. பிளாக் பாடி ரேடியேஷன், வேவ் அண்ட் பார்ட்டிகல் டுவலிட்டி, அதே மாதிரி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், வேவ் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸ் தியரிஸ். எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஸ்டார்டிங்கர் ஈக்குவேஷனில் டைம் டிபெண்டன்ட் டைம் இன்டென்ட் இதை நம்ம படிப்போம். ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ், இதில் வந்து பார்ட்டிக்கல் 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், அது 1D 3D மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை முன்னாடி டெப்த்தாக படிக்கும்போது படிச்சிருப்போம். பார்ட்டிக்கல் இன்ஃபினிட் பொட்டன்ஷியல் வெல், இதுதான் நமக்கு ஸ்கொயரல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் பேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரியரில் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ டனலிங், அதே மாதிரி ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இதனுடைய அடுத்த லெவல் கொண்டு போயிருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ், இதில் வந்து லேடர் ஆப்ரேட்டர், அதே மாதிரி லேடரில் ரைசிங் லோவரிங் ஆப்ரேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆங்குலர் மோமென்டம் ஆப்ரேட்டர், ஹைட்ரஜன் ஆட்டம், இது எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்துருக்காங்க. பட் நம்ம படிக்கும்போது மட்டும் லைட்டாக டச் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்பின் ஸ்டர்ன் ஜெலாக் எக்ஸ்பெரிமெண்ட், இது நம்ம படிக்க மாட்டோம். இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டர்ன் ஜெலாக் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போய் கொடுத்ததுனால ஒரு டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியேஷன் பிரின்சிபல், டைம் இண்டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர், அதே மாதிரி டிஃபரன்ஷியல் தியரி எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைம் புரியுற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டைம் பேட்டர்ன் தியரி தனியாக பிரித்து கொடுக்க அப்படின்னா ஃபெர்மி கோல்டன் ரூல், ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ், பாலிஸ்பின் மேட்ரிக்ஸ், டிராக் கிளைன்-கோர்டான் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி கம்யூட்டேட்டர்ஸ் அதையும் படிக்கணும் இந்த இதுலேயே. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் தியரி. ஸோ இதில் நமக்கு ஸ்கேட்ரிங் கிராஸ் செக்ஷன், அதே மாதிரி ஸ்கேட்டிங் பை சென்ட்ரல் பொட்டன்ஷியல், பார்ஷியல் வேவ் அனாலிசிஸ், பிரைட்னர் ஃபாலா, இது மட்டும் ஃபார்முலா படிச்சிருப்போம். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு ஃபார்முலாவே நமக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் சிலபஸ் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் போய் மட்டும் லைட்டாக ஒரு 5-6 டாபிக் மட்டும் வேரியேஷன் ஆகிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் 1D 2D 3D அதே மாதிரி வேரியேஷன் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைட் விக்டர் ஃபார்முலான்ற வேர்டு வந்து நமக்கு புதுசாக வந்திருக்கு. சரிங்களா? ஸோ டெராக் மற்றது எல்லாமே கிளைன்-கோர்டான் எல்லாமே அதே தான். ஸோ இந்த பார்ன் அப்ராக்சிமேஷன் அதெல்லாம் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.